இஃப்தாரின் போது இறைஞ்சிடும் எங்கள் ஒவ்வொரும் துஆவை ஒப்புக்கொள்ளல்லாஹ், ஒவ்வொரும் துஆவை ஒப்புக்கொள்ளல்லாஹ். ஏற்றிட்ட நோன்பை ஏற்றமும் வாங்கி இனிதாக மாற்றி அருள் புரி அல்லாஹு 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 அல்லாஹு. இருபத்தாயிலங்கும் இனிதான தராவிஹ், இருபத்தாயிலங்கும் இனிதான தராவிஹ். அருளோபை அமைப்பாய் அருளாளன் அல்லாஹ். தஹஜ்ஜத்து தொழுகை தஸ்பீஹ் தொழுகை, தஹஜ்ஜத்து தொழுகை தஸ்பீஹ் தொழுகை மிகச் சிறப்பாய் தொழும் மேன்மைத்த அல்லாஹு. மொழிபெருகி நிற்பதை அல்லாஹ் தஆலா பார்த்து அதை சங்கடப்படக்கூடிய நிலை இல்லாமல் பாதுகாத்தார். விரிவான காசு பணம் தேவையில்லை, ஆனால் இருந்தாலும் உங்களால் முடிந்த அந்த சதக்காவை யார் அல்லாஹ்வுக்கு மன்னிக்கப்பானது ரெண்டு குற்றம். ஒண்ணு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, ஷிர்க் வைக்கிறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அடுத்தபடியாக உறவுகளை யாரெல்லாம் துண்டித்து வாழ்ந்தார்களோ அவர்கள் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன்னு சொன்னார். அதனால தாய்மார்களே, உங்கள் உறவிகள் யாராவது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா பெரியப்பா மாமி யாரிடத்தில் நீங்கள் ஒதுக்கி இருந்தாலும் உங்களுடைய அமல்கள், நீங்க உங்களுடைய தோம்பு, உங்களுடைய சக்காத்து, உங்களுடைய தொழுகை எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவர்களை பொறுத்துத வேண்டும். அதைத்தான் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொரு உடம்புலையும் 360 ஜாயின்ஸ் வச்சிருக்க, அந்த 360 ஜாயின்ஸ் நீங்க சதக்கா கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன்னா யார சொல்ல எங்கிட்ட பணக்காசு இல்லையே, 24 மணி நேரம் உங்களோட தானே சுத்துறோம், எங்க போய் நாங்க சதக்கா கொடுவது என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய சொந்த பந்தங்களை யாராவது பிரிச்சு அவருடைய சொந்த பந்தம் பேசாமல் இருக்காங்க பாருங்க, அவங்ககிட்ட போய் பேசுங்க. அவங்க கை கொடுத்து சலாத்தை சொல்லி நீங்கள் சலாம் சொல்லி அவங்களோட உறவாடுங்கள். அது ஒரு சதக்கா, ஒரு காசு செலவு இல்லை. ஒரு சகோதரரை பார்த்து புன்முறுவல் பூத்தால் அது ஒரு சதக்கா. ஏழ்மை நிலையில் இருக்கின்றோம், தினம் எங்கனம் தர்மம் யாம் செய்வோம். ஏழை தோழர்கள் கேட்டார்கள், அதற்கு ஏந்தனர் இதனை சொன்னார்கள், ஏந்தனர் இதனை சொன்னார்கள். உன் உடல் எலும்பு கூட்டுக்குள் உண்டு 360 மூட்டுக்கள், ஒவ்வொரு நாளும் தருமங்கள் அதற்கு உண்டு என்றார்கள் நபிமணிகள். திருக்கலிமாவை ஒரு முறை சொல்லுதல் ஒரு தர்மம் என்றார்கள். பிரிந்த இரு இதயத்தை இணைத்து வைத்தல் பெருதர்மம் என்றார்கள். பொது நடைபாடை தடை கல்லை முல்லை நீக்குத தர்மம் என்றார்கள். அருள் கொடையா மன்னன் பெருமான் நமக்கு மேலும் இதனை சொன்னார்கள், மேலும் இதனை சொன்னார்கள். இல்லாளுடனே இன்புத்திருத்தல் எழில்தருமமும் என்றார்கள். துணை நல்லாள் அவளுக்கு ஊட்டும் கவளமும் பெருதருமமும் என்றார்கள். நீ சொன்னால் ஒன்றை நல்லதையே சொல், அது தருமமும் என்றார்கள். புவி விண்ணலாம் புகழ் ஸல்லல்லாஹு நபி மேலும் எதனை சொன்னார்கள், மேலும் எதனை சொன்னார்கள். நன்மை ஒன்றை செய்ய சொல்லி தூண்டுத தர்மம் என்றார்கள். கெட்ட தீமை ஒன்றை தடுத்து விலக்கி வைத்தலும் தர்மம் என்றார்கள். உயர் நன்மாராய புன்முறுவல் முகம் காட்டலும் தர்மம் என்றார்கள். நம் பொன்மனச் செம்மல் நன்னபிநாதர் மேலும் எதனை சொன்னார்கள், மேலும் எதனை சொன்னார்கள். யாவுயிராயினும் இதயம் குளிர வைத்தலும் தர்மம் என்றார்கள். ஒரு வாயத்த ஜீவனின் இடரை நீக்கி விடுதலும் தர்மம் என்றார்கள். ஒரு வாகனத்தோழக்கு ஏற்றி இறக்கி வைத்தலும் தர்மம் என்றார்கள். உயர் வாஞ்சை குணத்தால் வேந்தர் நபிகள் மேலும் எதை சொன்னார்கள், மேலும் எதை சொன்னார்கள். தஸ்பீஹ் ஒரு முறை சுப்ஹானல்லாஹ் சொல்லுத தர்மம் என்றார்கள். உயர் தஹ்மீது ஒரு முறை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுத தர்மம் என்றார்கள்.
உயர் தக்பீர் ஒரு முறை அல்லாஹு அக்பர் என்பது தர்மம் என்றார்கள். நிறை தக்கோன் தூதர் சதகா என்று மேலும் எதனை சொன்னார்கள்? மேலும் எதனை சொன்னார்கள்? தொழுகைக்காக நடக்கும் ஒவ்வொரு எட்டும் தர்மம் என்றார்கள். நீ தௌபா வேண்டி செய்யும் இஸ்திக்ஃபாரும் தர்மம் என்றார்கள். புலன் பொழுது ஒன்றுக்கு 360 தர்மம் சுலபம் என்றார்கள். மேலும் பொருளை கொண்டு தர்மம் செய்பவர் கொடுத்து வைத்தவர் என்றார்கள். கொடுத்து வைத்தவர் என்றார்கள். கொடுத்து வைத்தவர் என்றார்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் கொடுக்கும் கரங்களாக ஆக்கிய புரிவானாக. நம்ம அல்லாஹ்விடத்தில் வெளியில உள்ளே தவம், வெளியிலே தர்மம், உள்ளே தொழுகை, வெளியிலே அழுகை. அல்லா இடத்துல அல்லாஹ்க்கு பிடிச்சது ரெண்டே விஷயம் தான், ஒன்று தொழுகை, இன்னொன்று அழுகை. அதனால அல்லா இடத்தில் அழுது கேட்போம், தொழுது கேட்போம். அவன் கொடுத்த அருள் பெரும் செல்வங்களை அவன் வழியிலே வாரி வழங்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அடைந்தது புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.